அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் எக்ஸாக்டாக 11வது ராசியாக வருவீங்க. மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி கும்பம் ராசிங்க. அது மட்டும் அல்லாது காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க. மேலும் கும்பம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ள அடங்குவீங்க. இதுல புரட்டாதி 1 முதல் 3 பாதங்கள், மேலும் சதயம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் அவிட்டம் 3 முதல் 4 பாதங்கள் மற்றும் கும்பம் ராசியோட அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கவேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகளையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதங்கள் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இந்த கார்த்திகை மாதம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது தீபத்தின் நல்ல மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துல நீங்க உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை நீங்க மனதில் யோசிச்சுட்டு நீங்க தீபத்தை ஏற்றி வச்சிங்க அப்படின்னாலே 100க்கு 100% நீங்க எதிர்பார்த்த விஷயமா அந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாதியமாக நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இந்த மாதம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது ஐயப்ப பெருமானுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் நீண்ட வருடங்களை மாலை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற இந்த கார்த்திகை மாதம் மாலை அணிந்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் நீங்க 7 சனியுடைய 2வது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். பொதுவாக 7 சனி அப்படின்றது 7.5 வருட காலங்கள். முதல் 2.5 ஆண்டு காலங்கள் விரய சனி, அதுக்கப்புறமா அடுத்த 2.5 ஆண்டு காலங்கள் ஜென்ம சனி, அதற்கு அப்புறமா வருகின்ற 2.5 ஆண்டு காலங்கள் குடும்பம் மற்றும் பாத சனி காலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க முக்கியமான சுற்றுன்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதனால இந்த கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க பணத்தை செலவிடுவதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு பணத்தை செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இது ஜென்ம சனி காலம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ உங்களுக்கு எதிரிகளோட பிரச்சனை சற்று அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல நடைபெற
இந்த ஜென்ம சனி காலத்துல நடைபெறவிருக்கும் கார்த்திகை மாதத்துல உங்களுக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது சிறிதளவுல வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வீடு கட்டுமானம் பண்ணி தூங்குவதற்கும் இது ஒரு நல்ல மாதங்க. ஆனாலும் ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தடைகள் எல்லாமே நீங்கணும் அப்படின்ட்டு தான் இந்த பதிவோட ஆரம்பத்திலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து நீங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய வீடு கட்டுமான பணி வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்களுடைய 11வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து சுக்கிரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா ஓரளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. சரிங்களா? இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதுக்கு முன்னாடி அவ்வப்போது வந்து உங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட சைலண்டா பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நல்ல தீர்வு காண்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இல்லை அப்படின்னா இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இழுவையாக போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மறுபுறம் செவ்வாய் வந்து உங்களுடைய 6வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து செவ்வாய்க்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிந்த நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிறிதளவில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு ஏற்படவிருக்கும் உடல் உபாயங்கள்ல இருந்து கண்டிப்பாக நீங்க வந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 10வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் போயிட்டு அமர்ந்திருக்காங்க. இந்த இடம் இந்த 2 பேருக்குமே செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ 2 பேருமே இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைந்து
அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக கான்ட்ராக்ட் பொசிஷன் வந்து ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய 8வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம், அதாவது 8வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்திலே அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஓவராலாக வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா 2 விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா கேத்தும் வந்து உங்களுடைய 8வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு விஷ காய்ச்சல் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு கனிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக 100க்கு 100% சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்களுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட சைலண்டாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைலேருந்து ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் யாரு உங்களுடைய ராசிநாதன் இல்லைங்களா? உங்களுடைய ராசிநாதன் வந்து இப்போ அவர் வந்து உங்களுடைய தலையிலே அமர்ந்துகிட்டு இருக்கார். ஒரு சில நண்பர்களுக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ அல்லது வந்து இப்போ நீங்க வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு சிறிதளவில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போயிருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் இரவு நேரங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் எதுவுமே அதிகரிக்காமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. என்னதான் குரு பகவான் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து பார்க்கக்கூடிய இடங்களான உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம், வம்பு வழக்கு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமாக வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி கேத்து கிரகம் அமர்ந்திருக்காரு உங்களுடைய 8வது வீட்டில். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கெடுப்பலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் உங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அப்ராட் ஜாப் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பு வந்து அவ்வப்போது சிறிதளவில் மந்தத்தன்மை காணப்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் விடாது முயற்சி பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மை விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய கிளாஸில் வந்து நடைபெறவிருக்கும் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து திருமண தடையினால் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து இப்போ 7.5 சனியோட ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும்
நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.